கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை ரெட் பை த வேர்ட் யூடியூப் சேனலுக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறபடி தேவனுடைய ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் அவருடைய வல்லமைக்கும் அவருடைய ஆளுகைக்கும் நம்மை விட்டு தரும்படி நமக்குள்ளாக இருக்கிற துர்க்கிரியைகளை விளக்கும்படி நாம் இந்த நாட்களிலே தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்டிருக்கிற வேத வசனம் 1 பேதுரு 2:2. எபேசியர்ல இருந்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த துர்க்கிரியைகள்னால கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு என்னன்னா, அதே அந்த வசனத்துல அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது மட்டும்தான் இல்லை, அதை தொடர்புபடுத்தி பல இடங்கள்ல காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்ப இந்த வசனத்துல கூட 1 பேதுரு 2:2 கூட சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமையையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு அப்படின்னு போட்டிருக்கு. இதுல மற்ற எல்லாம் அங்க வரதை பார்க்கிறோம். கபடம், வஞ்சனை, இந்த 2 காரியத்தை இந்த வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த குணமும் கூட இது பழைய மனுஷனில் உள்ளது. இந்த கபடத்தன்மையினாலே பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார் என்கின்ற காரியத்தை தான் இன்றைக்கு நம்ம பார்த்து கொள்ளப்போம். ஸோ கபடுனா என்ன, அது என்ன, அது வார்த்தையில நம்ம புரிஞ்சு கொள்ளணும்னா, நமக்கு நியாயமற்ற முறையில நமக்கு வேண்டிய நினைக்கிற ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் செயல்படுகிற தந்திரங்கள், திறன், அதுதான் கபட்டுத்தன்மை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா இதை சூழ்ச்சி அப்படின்ற வார்த்தையும் இதை நமக்கு புரிய வைக்கும். சூது அப்படின்னு சொல்றாங்களே இந்த காரியங்கள். வேதத்துல நம்ம அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல பவுல் நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது இது நன்றாக புரியும். அங்க மாய வித்தைக்காரன் எலிமா என்கிறவன் இருக்கிறான். அவன் பவுலினுடைய வார்த்தைகள் அங்கே பேசக்கூட படாதபடிக்கு, அதன் மூலமாக விசுவாசம் என்கின்றது அந்த மனிதர்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவனுக்கு எதிர்த்து நிற்கிறான். அங்கதான் பவுல் அப்ப சொல்றான், கபடும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ அப்படின்னு கேட்கிறான். அப்போ இந்த காரியத்தை எல்லாம் நம்ம பார்க்கும்போது இது நேரிடையாக செயல்படாமல் தந்திரமாக செயல்படுவது. எதற்காக? தங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக. ஸோ இந்த நாளில் இதை ஒரு சில வசனங்களை கொண்டு நம்ம இன்னும் இதை நம்ம ஆள் மனதில் நாம் நிறுத்தி கொள்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வந்தபோது சுவிசேஷங்களில் யோவான் 1:47 இந்த வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். ஆண்டவருடைய டெஸ்டிமனி அப்படின்னா, அவர் பார்க்கிறார் நம்ம குணங்களை எல்லாம் பார்க்கிறாரு. அங்க குணத்தை அவன்கிட்ட இல்லை அப்படின்றத பார்த்து கர்த்தர் அங்கே அவனை பாராட்டுகிறதை பார்க்கிறோம். அப்போ மற்றவங்களை பார்த்த, கபடு உள்ளவங்களை பார்த்த என்ன சொல்வார் ஆண்டவர்? கண்டிப்பாக அதை குறித்து கர்த்தர் சந்தோஷப்பட மாட்டார். சங்கீதம் 34:13 இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கு, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். இது தேவனுடைய கட்டளை. கபட்டு வசனிப்பு எதற்காக? உங்களுடைய உள்ளம், இந்த உணர்வுகளை குறித்தும் ஆண்டவர் துக்கப்படுகிறவராக இருக்கிறாரு. வார்த்தையில அது வெளிப்படும் போதும் கர்த்தர் அதை குறித்து துக்கப்படுகிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். அப்போனா என்னுடைய வார்த்தைகளை, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த பேசும் திறனை நான் தந்திரமாக பயன்படுத்தக்கூடாது. அது சூதுள்ளதாக சூழ்ச்சிகளை உருவாக்குவதற்காக நான் பயன்படுத்தக்கூடாது. அந்த ஒரு கெடுக்கின்ற மனநிலைமையோடு கூட நம்மளுடைய ஆதாயம் பெறும்படி, தமிழ்ல ஒரு வழக்க சொல்ல உண்டு, காரியமாகணும்னா கழுதையும் காலையும் என்ன செய்யணுமா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் தவறானது. கழுதை காலை பிடிக்கணும்னா பிடிங்க. அதுக்கு ஒரு கால் உடஞ்சிருக்குதுன்னா அதை பிடிச்சி சரி செய்ய முடியுமானா செய்யுங்க. இல்லை கழுதையே என்ன நீ இது பண்ணிடாத, உண்மையில என்னை உதைச்சிடாத அப்படின்னு அதை காலை பிடிச்சி கெஞ்சிடணும்னா கெஞ்சிக்கலாம். ஆனால் அது காரியமாகணும்னா
கழுதையினுடைய காலை கூட போய் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே தந்திரமான ஒரு உணர்வை பார்க்கின்றோம். இது கர்த்தருக்கு பிடிக்காத ஒன்று. அதுதான் சங்கீதம் 32 2ஆம் வசனத்துல சங்கீதக்காரன் சொல்றான், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியிலே கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். நம்ம அநேக காரியங்களை குறித்து பாக்கியவான் பாக்கியவான்லாம் பேசிட்டு இருக்கோம். நான் ரொம்ப பாக்கியவான், ஏன்னா நான் இத்தனை அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் அந்நிய பாஷையில் இவ்வளோ தூரம் பேச முடியும், நான் ஆவிக்குரிய வரங்களை பெற்றிருக்கிறேன், நான் இந்த அற்புதங்களை எல்லாம் செய்ய முடியும், நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் அது உண்மையிலே நமக்கு நல்லதா அப்படின்னா கபடம் இல்லாமல் இருந்தால் நல்லது. அந்த ஆதாயம் சுய ஆதாயத்திற்காக இல்லை, தேவனுடைய நோக்கத்திற்கு மாறாக செயல்படுவதற்கு அந்த காரியங்களை நாம் முன்னெடுத்து செல்ல நம்முடைய வார்த்தைகளை நாம் பயன்படுத்தினால், உணர்வுகளில் வருகிற அந்த எண்ணத்திற்கு நாம் இடம் கொடுத்தால், நம்ம கபடமுள்ள மனிதர்களாய் நாம் மாறிவிடுவோம். 1 பேதுரு 3:10-11 இவ்வாறாக சொல்கிறது, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம அநேக நேரத்தில் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என்னுடைய வாழ்க்கையை நீர் மேன்மைப்படுத்தி தாரும் என்று சொல்லினா நம்ம கேட்போம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ளே தங்கி இருக்கிற ஆவியானவர், நமக்கு உதவி செய்யும்படியாக, நமக்கு பலன் தரும்படியாக இருக்கும் ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தினால் கர்த்தர் எப்படி நமக்கு அந்த பலனை கொடுக்க முடியும்? ஆகவே இந்த வசனம் சொல்கிறபடி, 11ஆம் வசனம் சொல்றபடி, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ஒன்று விட்டுறணும், கபடத்தை விலக்கிடணும். அடுத்தது என்ன பண்ணா, சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து செல்லக்கூடிய மன உள்ளம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக உங்களுக்கு முன்னாடி ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 14:5. இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை, இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாக இருக்கிறார்கள். பார்த்தீங்களா, கடைசி நியாய தீர்ப்பு நாளில் நம்மளுடைய கிரீடத்தை பெறுவதற்கு, ஜெயத்துடன் நம்மளுடைய வாழ்க்கையை முடிப்பதற்கு இந்த கபட்டுத்தன்மை நமக்குள்ளே இருக்கக்கூடாது என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய தன்மைகள் உடையவர்களாக இருக்கணும்னா இன்னைக்கு நம்மளுடைய உதடுகளை கபட்டு தன்மையான வார்த்தைகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்வோம். சூழ்ச்சி நிறைந்த வார்த்தைகளை பேசி நம்மளுடைய ஆதாயத்தை நாம் தேடாமல் தேவனை மகிமைப்படுத்தும்படி, தேவனை பிரியப்படுத்தும்படி நாம் செயல்படுவோம். கர்த்தர் நம்மோடு இருந்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உடைய வார்த்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பிரகாரமாக எங்கள் இருதயத்தை கபட்டு தன்மைக்கும், எங்கள் நாவை, எங்கள் உதடுகளை கபட்டு வசனிப்பிற்கும் நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. அப்படியாக நாங்கள் செயல்படுவதற்கு எங்களுடைய உள்ளத்தை ஆண்டவரே நீங்க சுத்திகரிங்க. உங்களுடைய கல்வாரி இரத்தம் எங்களுடைய இந்த தன்மையை சீர்படுத்தட்டும் ஆண்டவரை, கழுவட்டும், பரிசுத்தப்படுத்தட்டும் ஆண்டவரே. நாங்கள் நாத்தான் வேலை போல ஆண்டவரை கபடற்ற உத்தம பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்யும். உம்மிடத்திலிருந்து அந்த பாராட்டை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஜீவிக்க அருள் புரியும். எங்களை கரத்திலே அர்ப்பணித்தவர்களாக இந்த விண்ணப்பத்தை இரட்சகராக இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த வசனங்களை தியானியுங்கள். கிறிஸ்துவுக்குள் வெற்றி வீரர்களாக அவருடைய நாம மகிமைக்காக ஜீவியுங்கள். God bless you.